நான் வீரன், தனித்து நிக்க, இந்த பாருங்க கூட்டத்தோடு நிக்க யாருக்கும் வீரமோ துணிவோ தேவையில்லை. தனிச்சு நிக்கத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது. நாங்க வீரர்கள் தனித்து நிக்கிறோம். நாங்க மக்களை முழுமையா நம்புறோம். அவங்க கட்சி தலைவர்களை நம்புறாங்க. நாங்க மக்களை நம்புறோம். மக்களோடு மக்களுக்காக நிக்கிறோம். அவர் தனிச்சு நிக்கிறேன்னு சொல்லலையே, எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தாரு. ஆட்சியில பங்குதாரம்னு வரல, தனித்து விடப்பட்டாரு, நிக்கிறாரு. ஆமாவா இல்ல? நான் வந்ததுல 2010 கட்சி தொடங்கும் போது இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோடு கூட்டில்ல, தேர்தல் உடன்பாடு இல்லைன்னு அறிவிச்சேன். இன்று வரை நிக்கிறேன். நான் யார்கிட்டயா பேசணும்னா என்னைய கூப்பிட்டாங்க, யாரையா போனா எனக்கு பேசாத பேரம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு கோடிகள் பேசப்பட்டிருக்கும், எவ்வளவு பதவிகள் தரம் சொல்லப்பட்டிருக்கும். நான் போனான்னு பாருங்க. நீங்க வரும்போதே வந்தால் ஆட்சியில பங்குன்ட்டீங்க. முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டீங்க. ரொம்ப நாள் காத்திருந்தீங்க. காங்கிரஸ் எதிர்பார்த்திருந்தீங்க, பல கட்சிகளை எதிர்பார்த்திருந்தீங்க, யாரும் வரல. அப்ப நீங்க தனிச்சு நிக்கிறேன். நான் தனிச்சு நிப்பேன். ஏன்? என் தத்துவம் தனித்துவமானது. நான் தனிச்சுதான் நிக்க முடியும். நான் உண்மை நேர்மைங்கிறேன். நீங்க ஊழல் லஞ்சத்தில் இருக்கீங்க. அதை ஒழிக்கணும்னா யாரோட சேர்ந்து ஒழிக்கணும் கேட்டா உங்ககிட்ட பதில் இல்லை. அப்ப அது எங்களோட சேர்த்து நீங்க ஒப்பிடுறது தப்பு. சமீபகாலமா விஜய் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கும் ஒரு கடுமையான விமர்சனங்கள் எதிர்கட்சி எடுத்து வருது. சாட்டை துறைமுருகன் எப்படி விஜய் ஏன் இவ்வளவு காரசாரமா இல்ல, அவங்க கட்சியில இருந்து எங்க கட்சி எங்க பிள்ளைகளை பேசுறதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா? கல்லறிதான் திருப்பி நம்ம கல்லறியணும் அப்படின்றதும் கல்வி. நீங்க என்ன ஆயுதம் எடுக்கணுங்கிறத நீ தானே தீர்மானிக்கிற. நீ கண்ணியமா பேசு. நீங்க வாங்கன்னு சொல்லுங்க, நாங்க வாங்கன்னு சொல்றோம். நீ வாடான்னா ஆமா வா என்னடா அப்படின்னு தான் கேட்போம். நீங்க வெட்ட ஒங்கும் போது விழுந்து கும்பிடுற கோளைகள் இல்லையே நாங்க. நீங்க வெட்டணும்னு நினைக்கும் போதே வெட்டி முடிக்கிற வீர பரம்பரை. நீங்க தேவையில்லாம சேட்டை பண்ணக்கூடாது. எவ்வளவு இழிவா எங்க கட்சி பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நாங்க கண்ணியமா பேசுறோம், நீங்களும் கண்ணியமா பேசுங்க. அதானே? இங்க பாருங்க, எங்க வீட்டு மல்லிகை மணக்கும், உங்க வீட்டு மல்லிகை நாரும்னா அவ்வளவு அவசரமா சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை, கொலை பண்றது இது மாதிரி அடிக்கடி நடக்குது. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த சிறுமிகளுக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு? நீங்க பாதுகாப்பு எல்லாம் கேட்க, சின்ன குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, ஆண்களுக்கு பாதுகாப்புல ஒட்டுமொத்தமா என் நாட்டு குடிகளுக்கு பாதுகாப்பு. இஸ்லாமியர்களுக்கு தனி பாதுகாப்பு, கிறிஸ்தவருக்கு தனி, இந்துக்கு தனின்னு ஒட்டுமொத்தமா நாட்டையே ஒரு காவலன் போல இருந்து பாதுகாக்கிறதா நாட்டு பாதுகாப்பு தான். அதுல எல்லாத்துக்கும் பாதுகாப்பு தான். என் குழந்தையெல்லாம் நான் ஆட்சியில் இருக்கும்போது நீ தொட்டுட்டு தப்பிக்க முடியாது. உனக்கு புரியுதா? நீ உன்னை மாதிரி உள்ள வச்சு 90 நாள்ல சாட்சி இல்ல, அது இல்லைன்னு வெளியில வந்தெல்லாம் இல்ல. என் குழந்தைய நீ கொன்னின் அந்த மாதிரி வன்புணர்வு செஞ்சு அதை புதைக்கிறதுக்கு முன்னாடி உன்னை புதைச்சிட்டு தான் நான் புதைக்கவே சொல்லுவேன். 4 பேரை போட்டேன்னா நீ தொடர்ந்து உனக்கு என்ன வருமானு பாரு. எங்களுடைய ஆட்சி முறையில எங்களுடைய கொள்கை எந்த குற்றத்துக்கும் மரணம் தண்டனையாக இருக்கக்கூடாது. ஆனா இந்த குற்றத்துக்கு மரணத்தை தவிர வேற தண்டனை இல்லைங்கிறதா எங்க நிலைப்பாடு. அதனால இது கடும் சட்டங்கள் மூலமா தான் அதை ஒழுங்கு பண்ணணும். உங்களுக்கு புரியுதா? அது அரபு நாடுகள் போல, அரபு நாடுகள் இது போல குற்றம் நிகழாது. இங்கே நமக்கு அப்படி இருக்கு. அது என்ன பண்றது சொல்லுங்க? பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு கொடுமைக்கு மட்டும் என்ன நடந்தது? இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் என்ன நடந்தது? எல்லாம் ஒரு 90 நாள், அது அதிகபட்சம் போனா 6 மாசம் 7 மாசத்துல ஒரு ஆண்டுல வெளியில வந்துட முடியுங்கிறதுனால அது தொடர்ந்து அந்த குற்றங்கள் நிகழுது. நாட்டை நிறைய ஒரு போதை கலாச்சாரத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு நிறைந்த போதையா இருக்கு. ஒண்ணு திடப்போதை, திரவப்போதை, கஞ்சா, கொக்கைன்னு, அபின்னு அல்லது சாராயம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. போதையில வச்சுட்டு நீங்க சட்டம் ஒழுங்கும், பெண்கள் பாதுகாப்பு அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது, திருட்டு கொலை இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறது ரொம்ப வேடிக்கையானது.